ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே, யகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே, ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான், சகலமும் நீதான், நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா. உனை நாடினேன் அருணாச்சலா, உனை நாடினேன். சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும், பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா. உன் கோலமே அருணாச்சலா, உன் கோலமே மனம் காண வர வேண்டும், தினந்தோறும் வரம் வேண்டும். மலையான நாதனே அருள்வாயப்பா,
மலையான நாதனே அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே புவனங்களாளும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். தூக்கி போறானே புள்ள போல தோளு மேல உள்ள தூக்கி போறானே. கண்ணு ரெண்டு போதல கைய கால ஓடல கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னைத்தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே. போட்டியில என்னவோ அதை மட்டும் பாருங்க, போட்டிக்காதீங்க தயவு செய்து. யாரும் எதை பற்றியும் பேசக்கூடாது. ஆத்ம திருப்தியா பூஜை பண்ணணும். ஒரு திருவிளக்கு பூஜை என்பது செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மகா சிவராத்திரியில முதல் கால பூஜையில நீங்க பண்றீங்க. சிவபெருமான் பூஜை பரிபூரண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால மனசுல கபடுகள் ஏதாவது சிந்தனைகள் இருந்தால் விளக்கு பூஜை பலன் கிடைக்காது. மனதை ரொம்ப சுத்தமா வச்சுட்டு விளக்கு பூஜை தயவு செய்து பண்ணுங்க பொறுமையா. அக்கம் பக்கம் உள்ளங்க இந்த பசங்களாம் பேசக்கூடாது. பேசுற மாதிரினா மாதேவர்கள்ட்ட போய் உட்காந்து பேசுங்க. குல தெய்வம், உங்க இஷ்ட தெய்வம், உங்க கிராம தெய்வங்கள் எல்லாம் மாரியம்மன், செல்லியம்மன், எல்லாமல்ல முருகப்பெருமான் எல்லா தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இந்த பூஜையில எந்த தடசங்களும் இருக்கக்கூடாது, எந்த குறைகளும் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஆலயம் அபிவிருத்தி ஆகணும். உங்க குடும்பம் பூரா அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு கையை மூடிக்கிங்க. கையை மூடி வலது பக்கம் 3 கொட்டை, இடது பக்கம் 2 கொட்டை கொட்டிங்க தலையில. அப்படியே சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவரணம்
சதுர்புஷம் பிரசன்னவதனம் தாயேதே சர்வ விக்னோப உபசாந்தையே. இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் நிதயே சர்வவித்யானாம் குரு தட்சிணாமூர்த்தே நமோ நமः. அதாவது நீங்கள் சிவ கோத்திரமாக இருந்தால் விபூதி பட்டு அடிச்சிருந்தா சிவசிவான்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வம்சாவளியில் நாமம் போகிறமா இருந்தால் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லிக்கணும். நீங்கள் ஒரு மனிதனுக்கு கோத்திரம் முக்கியம். எங்கே போனாலும் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும். குலதெய்வம் எது இஷ்ட தெய்வம் எதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் விசேஷமானது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அப்படியே கையை இடது கை கீழே வலது கை மேலே வச்சுக்கிங்க. வலது தொடமால மூடிக்கிறோம். அந்த அக்கதையை போட்டு இடது கை கீழே வலது கை மேலே தொடு மேலே வச்சுக்கிங்க. சிவசிவாக கோவிந்த கோவிந்தாக ராம ராமாக ராமச்சந்திரமூர்த்தியாக நமோ நமः. வைவசுதாக மம்மந்தராக கலிபதாக பிரம்மகபாதாக எண்பத்தேவி பாரத பரஷம் தந்தகண்ட நீரோக தட்சணே தண்டஹாரண்ய அஸ்மின் வர்த்தமான்யாः கார்ஷ்யாணாம் அஸ்யாः மகா சிவராத்திரி கால பூஜை திருவிளக்கு பூஜஸ்யாः ஆரம்ப காலானாம் மகா பக்தமஹாஜனாः இந்துலி பிராம பக்தமஹாஜனாः ஆயு அபிவிருத்தி செல்வவிருத்தி தனவிருத்தி தானியவிருத்தியாக சித்திரத்வார் மகளிர் சககுடும்ப சேமாக விஜய ஐசக்ய ஆரோக்கிய வனசித்திரத்வ கோடி லாபகரண சித்தர்த்தாக யத்தோஷ கிரகதோஷ நவதோஷ தானியதோஷ நவகிரக தோஷானாம் நிவர்த்திரத்வ ஐஸ்வர்ய அனுகலக கிரகபவாக சித்திரத்வ யஜமானஸ்ய சக குடும்ப கேம விஜய ஐஸ்வர்யானாம் ஆரோக்கிய பல சித்திரத்வாக நவ கிரக தோஷ நிவர்த்தி ரஸ்தான் ஆலய அபிவிருத்தியாக சித்திரத்வ. ஒரு மனுஷனுக்கு சங்கல்பம். சங்கல்பனா என்ன அப்படின்னா, நம்ம மனசார எல்லாரும் ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. முதல் தான் குடும்பத்துக்காக பிரார்த்தனை, அடுத்தது கிராமத்துக்காக பிரார்த்தனை, அடுத்தது ஆலயத்துக்காக பிரார்த்தனை. அதாவது ஒரு ஆலயம் அபிவிருத்தி ஆகுதுன்னா யார் கையிலனா உங்களை மாரி மகளிர் கையால் தான் ஒரு ஆலயம் விடுன்னு அபிவிருத்தி ஆகும். ஆண்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம போனோம்னா ஒரு பழமொழி உண்டு, எங்கள் அப்பனும் கச்சேரிக்கு போன கதைன்னு ஒரு பழமொழி. எதுக்குன்னா நம்ம பெண்கள் மாதிரி ஆண்களுக்கு பொறுமை கிடையாது. போனோமா கும்பிட்டோமா வந்தோமான்னு இருப்பாங்க. பெண்கள் அப்படி கிடையாது. பிள்ளையாருக்கு தீபம், முருகருக்கு தீபம், எத்தனை சுவாமிகள் இருக்கோ அத்தனை சுவாமிகளுக்கு அவர் தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஏற்றும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ சரி பக்கத்தில் இருக்கிற அக்கா விளக்கு போட கூப்பிட்டாங்க நம்மளும் விளக்கு போட வந்தோம்னா நீங்கள் நினைப்பீங்க. அது கிடையாது. ஒளி தருதோ அதுமாரி அந்த குடும்பம் ஒளியாக அபிவிருத்தியாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். குடும்பம் அப்படி கேட்கல, சாமி குடும்பம் இருட்டில் இருக்கான்னு கிடையாது கேட்பீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு தீப வழிபாடு ஏற்றி வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி அந்த காலத்தில் விளக்கேற்றுனாங்க. இன்னைக்கு முறைகள்லாம் மாறி எல்லார் வீட்லையும் டெய்லி விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விளக்க ஒளி பார்த்தீங்கன்னா குடும்ப மகிழ்ச்சி அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள்லாம் செஞ்சாங்க. அந்த காலத்தில் சமையலில் குளிக்காத போக மாட்டாங்க. சில கட்டுப்பாடாக இருந்தனால தான் வளர்ச்சி அதிகமாக இருந்தது. இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம கையில் பணம் இருக்கோ அந்த அளவுக்கு செலவு காரணம் என்னன்னா, உங்களால் என்ன பண்ணீங்கன்னா ஏந்திருப்பீங்க. அந்த காலத்தில் ஒரு கோலம் போடுறது கூட பல் துளக்கிட்டு தான் கோலம் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சோறு தூங்குனா விஷம், நம்ம இஷ்டே விஷம்தான். அதனால சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லை நமகன்னு போட்டுங்க. ஓம் ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கஜகரணாய நமஹ,
லம்போதராய நமः வீராய நமः விக்ரராஜாய நமः சோமகேதாய நமः கணேசுதாய நமः கவிஞ்சராய நமः கவிபாலாய நமः சக்தி கணபதி நமः உத்திட்ட கணபதி நமः சாந்தா கணபதி நமः நிரந்தர கணபதி நமः வீசித கணபதி நமः தேவ கணபதி நமः விஜா கணபதி நமः புவர் கணபதி நமः புவர் கணபதி மூர்த்தகே நமः லம்போதராய நமः லம்போதர மூர்த்தியே நமः ஏகதந்தாய நமः விக்னவிநாசனே நமः சிவசுதாய நமः ஸ்ரீமூர்த்தியாய நமः ஞானமூர்த்தியாய நமः வைராக்கியநாதாய நமः நானாவித மகாகணபதி தேவதாப்யோ நமः தூப தீப நைவேத்திய பலானாம் சமர்ப்பயாமயே. இதுக்காக சுவாமி எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, எந்த கிரகத்தில் பூஜை பண்ணாலும் சரி, பிள்ளையார் வழிபாடு இருக்கிறால் சர்வ தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது அவர் தான். அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. முதல் கடவுள் விநாயகர் பெருமான் தான். அவரை வழிபாடு பண்ணால் இந்த இடத்துல எந்த துஷ்ட தேவதைகளையும் உள்ள விட மாட்டார். இந்த பூஜையை யாரும் தடுக்க முடியாது. அதுக்காக தான் பிள்ளையார் வழிபாடு. முதல்ல பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிங்க. நான் சொல்றது அப்படியே தமிழ் தான், அப்படியே சொல்லுங்க. அகிந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்றின் இளம்பிள்ளை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை துந்தியில் அடி வைத்து போற்றுகின்றனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காத பூக்குண்டாம் துப்பா தீனேனி துண்டிக்கை வாதமே தப்பாமல் சார்வார் நமக்கு. அதாவது பிள்ளையார தமிழ்ல நம்ம துதிச்சிட்டோம். சமஸ்கிருதத்தில் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா அவிக்கினம் குருவே தேவா சர்வகாரியேதே சர்வதா மகாகணபதியே நமோ நமக. பாலகணபதியே நமோ நமக. சக்தி கணபதியே நமோ நமக. விகட கணபதியே நமோ நமக. வீர கணபதியே நமோ நமக. விஜய கணபதியே நமோ நமக. ஐஸ்வர்ய கணபதியே நமோ நமக. நானாவித மகா கணபதி மந்திர புஷ்பமால்யான சமர்ப்பயாமகே. பிள்ளையார் மாலை குங்குமத்தை வைங்க. எடுத்து நெற்றிக்கு குங்குமம், உதரிப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க. சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு பொட்டு நம்ம நெற்றியில் எப்படி வைப்போமோ அது மாதிரி கொஞ்சமாக வைங்க. பிள்ளையார கீழே தள்ளிடாதீங்க. இருக்கணும் கையால் அப்படியே வச்சிருங்க. ரெண்டா பிள்ளைங்க ஒன்று கொடுத்தீங்கன்னா அவன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அலைய வேண்டாம். இந்தாண்ட ஒன்று கொடுத்து காமிங்கம்மா. பிள்ளையாருக்குமா அம்மா மொத்தமாக கொடுத்துருங்கம்மா. அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்று இந்த பக்கம் அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்க மொத்தமாக வச்சுங்க. ஒன்று கொடுத்தாங்க அப்படியே காமிக்கிறேன். அப்படியே அடுத்து கொடுத்துருங்க. சர்வங்கட கொடுங்க. அப்படியே அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க காமிச்சிட்டே போயிடுவாங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்க அப்படியே செய்வாங்க. பலன் அப்பதான் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது. ஓம் மகா கணபதி நமக. மகா கணபதி மூர்த்தகே நமோ நமக. ஓம் ராட் நந்தேவ சம்மங்க ஹுதஜாதகம் அனந்தம் தேவத பிருஷத்யாதகம் யாதர்ணம் விநாசதேவசதம் வந்தே கணபதகம் நவாமக. சுரகணபதிம் சுந்தரகேஜம் ரிஷி ரிஷி கணபதி யக்னசபாதம் பவ பவ கணபதி பத்மசரீரம் ஜெய ஜெய கணபதி திவ்யா நமஸ்துதே. நம்போதரம் சாய் வாசுதேவாயகம் வந்தே கணபதகம் மூர்த்திகம் வந்தே கணநாத தேவாயகம் வந்தே கணபதி மூர்த்திகம் நமாமக.
கற்பக மகாகணபதிக்கு ஜெய ஜெயா ஜெய ஜெயா. சக்தி மகாகணபதிக்கு ஜெய ஜெயா ஜெய ஜெயா. துஷ்ட மகாகணபதிக்கு ஜெய ஜெயா ஜெய ஜெயா. பிள்ளையாருக்கு காமிங்க, பிள்ளையாருக்கு காமிங்க, பிள்ளையாருக்கு காமிங்க. மகாகணபதி மூர்த்தகே நமः. ஆனந்த தீப ஆராதனை சமர்ப்பயாமகே. ஓம் கணநாதம் கணபிரியம் கணபூதம் கணசம்மம் கணசஜாயகம் கணேசரம் தேவததாயகம் வந்தே கணபதகம் அவாமகே. மகாகணபதி நமः. நானாவித ஆனந்த கற்பூர நீராஞ்சனாய தூபதீப மகாதேவதாபிய சமர்ப்பயாமகே. மகாதேவதாய நமः. ஞானம் சர்வம் புவம் மகாதேவம் தேவஸ்தமூர்த்திகம் பங்கே பக்ரம் சாசனம் கயபூஷாயம் வசாதனம் அனந்தம் ரத்னவீரசத்யம் சர்வம் தேவதம் நமோதமம் அனந்தம் தேவதாயனம் மகாபூஜம் மகாதேவம் அனந்தம் தேவதாய் மகாபுருஷம் தேவதயம் அனந்தம் சமர்ப்பயாமகே. பிரார்த்தன கால மந்திர தூபாதீப ஆராதனாய சமர்ப்பயாமகே. பஞ்சம் பிரியசேஷம் அனந்தம் ஜாதகம் யாதமேதம் மனம்யம் மகஸ்தம் போதகம் மகாதேவம் மகாரூபம் மகாதேவம் யாதவே யாதம் தேசிதாயனம் தேவம் மூர்த்திதாயனம் மகாதேவஸ்வதாயனம் வந்தே பவித்ரம் ஞானதம் மகசம் யாதனம் பாதவேதோ நமம்யம் சர்வம் ஜனஸ்வதாதனம் மகாதேவம் மகாபூஜம் ஆனந்தம் தேவதம் நமோ நமக. பிரார்த்தன கால பூஜானாம் சமர்ப்பயாமகே. इतरा क्रिया भूजदादा संघेशं यादगे. ओम महाभूजिदानां सर्वं भवानां सनिधीश्वर भवानां रुद्रं भवानां महादेवद अद्य महाभूजद प्रसन्न भूजदाय समर्पयामहे. आनंद कर्पूर नीरांशनाय महानीरांशन समर्पयामहे. एकसंतान विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वन्तरि प्रचोदयात्. ओम श्री महागणपति नमः. महागणपति प्रार्थनाकालानां समर्पयामहे. பூஜித மகாதேவத சர்வ பூஜானாं समर्पयामहे. ஓம் ரத்னமால்யம் ரத்னகிரகணம் ரத்னபூஜ்யம் ரத்னசயாதகம் ரகஸ்யம் மந்தனே ராதத்யாதகம் அமதம் யாசதாதகம் வந்தே ஜகத்குரும் நமோ பவம். ஓம் தேவதாய நமः. நானாவித மகா கணபதி மந்திர பிரதர்சிய சமர்ப்பயாமகே. இந்த கல்புர காம்சம் பூரா அக்கறை ரெண்டு கையில் எடுத்துட்டு பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையார மேலே போட்டு வடக்கமான ஊற்றி வச்சிருங்க. பிள்ளையார சும்மா பிரார்த்தனை கண்ண மூடி என்ன பிரார்த்தனையோ உன் மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க. 2 அக்ஷதை அரிசி எடுத்துங்க, கையெடுத்து கும்பிட்டுக்குங்க. அப்படியே சொல்லுங்க, விநாயகனே வினை தீர்ப்பான், விநாயகனே வேட்டை கணிப்பான், விநாயகனே செல்வம் தருவான், விநாயகனே பேர் புகழ் தருவான், விநாயகனே எல்லாம் தருவாய், விநாயகர் பெருமானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல இறை அனுகிரகத்தே பாலா அம்பிகை சமேத ஸ்ரீ தேவா பரமேஸ்வர அனுகிரகத்தாலும் நாங்கள் சிவராத்திரி அன்று திருவிளக்கு பூஜை செய்யுமாறு பரிபூரண பிரார்த்தனை செய்துள்ளோம். மகாகணபதி திருவடிகளே சரணம் சரணம். அதாவது பழமழநாதர் சிவபெருமானுக்கு எங்கேயுமே அந்த மாதிரி பேர் கிடையாது. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்க அவரை.
அவரை கெட்டியமா பிடிச்சிங்கன்னா மேலே நிறைய ஐஸ்வர்யத்தோட உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். பாலா அம்பிகை, அதாவது அம்பாலும் விசேஷமானவர். நம்மளால் ஒரு சக்கரை பொங்கல் சுண்டல் வச்சு பூஜை பண்ணினாலும் ஒரு பால் சூடாக சுட வச்சு ஒரு கற்கண்டு முந்திரி திராட்சை போட்டு கொண்டு வந்து வச்சு நேவதி மண்ணால் குழந்தை இல்லாதவருக்கு அதிசீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது பிரதோஷ காலத்தில் அதை கொண்டுட்டு வந்து பூஜை பண்ணி 10 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குடிக்கணும். இந்த அம்பிகைக்கு அவ்வளோ ஒரு சக்தி ஞானமும் உள்ளது. பாலாம்பிகை, அதாவது நம்மளால் அது முடியலினாலும் வாழைப்பழம் 2 சீப்பு ஒரு சீப்பு வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ணி 4 பேர்த்துக்கு கொடுத்தாலும் வீழும். பால் வச்சு நெய்வேதி பண்ணாலும் வீழும். தேன் வச்சு பூஜை பண்ணாலும் இந்த அம்பாள் ரொம்ப விருப்பமாக ஏற்றுப்பாங்க. அதனால் இந்த அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. அடுத்தது எல்லாரும் திருவிளக்கு ஏற்றுங்க, விளக்கை ஏற்றுங்க. கற்பூரம் இருந்ததுனால் மேல் அப்படியே லைட்டாக வச்சுருங்க, வச்சுட்டு திருவிளக்கு ஏற்றுங்க. நெருப்பு வச்சுங்க, கையில் ஏற்றுங்க அப்படியே விளக்க. பண்றாதே விளக்குறாங்க, அதான போகலாம் போன தம்பி போனாடி. பொறுமையா இருக்குங்க. இது வந்து பக்கத்துல உட்காந்து பரவாயில்ல, அவங்க விளக்கு நல்லா இருக்கு நம்ம விளக்கு நல்லா எரியல அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லா விளக்கும் எரியும். கிடையாது, தீபம் ஏற்றி தானா அங்க சும்மா ஏற்றிட்டு கூடாது. அப்படியே கொட்டிக்கிங்க. எல்லாரும் அக்ஷதை எடுத்துங்க. பழையபடியும் நிஷ்காமரணம் வித்யம் ரிஷிவரணம் சதுர்புஜம் பிரசன்னமதனம் தாயேதே செவ்வவிக்னோபசாந்தையே. அப்படியே மூக்கு மேலே கட்ட வரல் சிண்டு வரல் அப்படியே வச்சுங்க. கட்ட வரல் சிண்டு வரல் வலது கை, அதாவது சோத்து கையை வர கட்ட வரலும் சிண்டு வரலும் மூக்கு மேலே ஒரே 3 தடவை சொல்லுங்க. ஓம் 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 அப்படின்னு சொல்லுங்க. ஓம் பூக, ஓம் பவக, ஓம் சிவக, ஓம் தபக, ஓம் ஜனக, ஓம் சத்தியம் தத்வர்ணகம். திருவழக்கு பூஜானாம் ஆரம்ப காலே பூஜிதானாம் சமர்ப்பயாமகே. ஓம் ஒளிவிளக்கே போற்றி. மேலே காமிச்சு கீழே நடுத்தொண்டில் அற்றதை காமிச்சு கீழே சேர்த்துடணும். ஓம் ஒளிவிளக்கே போற்றி. ஓம் ஓங்கார விளக்கே போற்றி. ஓம் பஞ்சதீபமே போற்றி. ஓம் மகாதீபமே போற்றி. ஓம் ருத்ரதீபமே போற்றி. ஓம் சிவதீபமே போற்றி. ஓம் விஷ்ணு தீபமே போற்றி. ஓம் சகஸ்ர தீபமே போற்றி. ஓம் ருத்ர தீபமே போற்றி. ஓம் அனந்த தீபமே போற்றி. ஓம் அம்ச தீபமே போற்றி. ஓம் தேவ தீபமே போற்றி. ஓம் மீனாட்சி தீபமே போற்றி. ஓம் காமாட்சி தீபமே போற்றி. ஓம் அருள் தீபமே போற்றி. ஓம் அம்ச தீபமே போற்றி. ஓம் அனந்த தீபமே போற்றி. ஓம் விங்கார தீபமே போற்றி. ஓம் சர்வ தீபமே போற்றி. ஓம் ஒளி சர்வமனே போற்றி. ஓம் உமையவனே போற்றி. ஓம் மகாதேவியே போற்றி. ஓம் மகேஸ்வரியே போற்றி. ஓம் பரமேஸ்வரியே போற்றி. ஓம் முத்தேஸ்வரியே போற்றி. ஓம் வீரேஸ்வரியே போற்றி. ஓம் அமதீஸ்வரியே போற்றி. ஓம் அனந்தேஸ்வரியே போற்றி. ஓம் சர்வேஸ்வரியே போற்றி. ஓம் அனந்தேஸ்வரியே போற்றி. ஓம் மகாதேவனே போற்றி. ஓம் அமதரூபமே போற்றி. ஓம் அனந்தரூபமே போற்றி. ஓம் தெய்வ தீபமே போற்றி. ஓம் தீபஸ்வரூபமே போற்றி. ஓம் ஐஸ்வர்ய தர்மமே போற்றி. ஓம் உமயபவனே போற்றி. சபம் பவந்தினே போற்றி. ஓம் ஆகாசரூபமே போற்றி. ஓம் மகாதேவமே போற்றி. ஓம் சிவரூபமே போற்றி. ஓம் அர்ஷபுக்கமே போற்றி. ஓம் சர்வண்யே போற்றி. ஓம் மகாதேவஸ்தமே போற்றி. ஓம் ருத்ரதீபமே போற்றி. ஓம் ஜெய தீபமே போற்றி. சர்வேஸ்வர தீபமே போற்றி போற்றி. அமதம் பிரம்மா புவர் புபஸ்ரா. குங்குமத்தை எடுத்துக்கீங்க. அதே மாதிரி குங்குமத்தை துணையில சேர்த்துருங்க.
தனியாக ஒரு தொண்டை கொடுத்துருப்பாங்க, அதை சேர்த்துருங்க. ஓம் மீனாட்சி நமக. சொல்லுங்க. ஓம் மீனாட்சி நமக. ஓம் காமாட்சி நமக. ஓம் சுந்தராட்சி நமக. ஓம் அமதரூபமே நமக. ஓம் அனந்தரூபமே நமக. ஓம் மகாதேவமே நமக. ஓம் மொழி சர்வமே நமக. ஓம் அம்பிகாயின நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் திரிபுர சுந்தரியே நமக. ஓம் மகாசக்தியே நமக. ஓம் ஓங்கார சக்தியே நமக. ஓம் அமத சக்தியே நமக. ஓம் தரவண சக்தியே நமக. ஓம் அமத சக்தியே நமக. ஓம் மகா பூஜிதாய நமக. ஓம் பீஜிதாய நமக. ஓம் பிரம்ம ரூபாய நமக. ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் அன்பு சர்வவளே நமக. ஓம் ஆனந்த வள்ளியே நமக. ஓம் சுந்தரேஸ்வரியே நமக. ரூபே நமக. ஓம் அமத ரூபே நமக. ஓம் மகாதேவியே நமக. ஓம் பரமாத்மனியே நமக. ஓம் மரஞ்சோதியே நமக. ஓம் அம்பிகாயினியே நமக. ஓம் அனந்தரூபண்யே நமக. ஓம் சர்வரூபண்யே நமக. ஓம் அக்ஷயாயினியே நமக. ஓம் கிரியாகினியே நமக. ஓம் வித்யாகினியே நமக. ஓம் சர்வாகினியே நமக. ஓம் அமதாயினியே நமக. ஓம் அனந்தாயினியே நமக. ஓம் அமதாயினியே நமக. ஓம் தேவாகினியே நமக. ஓம் கிரியாகினியே நமக. ஓம் திரிபுர சுந்தரியே நமக. ஓம் சர்வரூபண்யே நமக. ஓம் சர்வசக்தியே நமக. ஓம் சர்வதேவாகினே நமக. ஓம் புவதேவதாய நமக. ஓம் மகாசக்தியாய நமக. ஓம் சர்வரூபாய நமக. ஓம் சர்வவல்லவாய நமக. ஓம் சர்வசக்தாய நமக. ஓம் சர்வபூஜிதாய நமக. ஓம் சிவசிவாய நமக. ஓம் விஷ்ணுவல்லவாய நமக. ஓம் மகாபத்ரன்யாய நமக. ஓம் அமதரூபாய நமக. ஓங்கார ரூபாய நமக. ஓம் முத்திரப்பிரியாய நமக. ஓம் சாமண்ய பிரியாய நமக. ஜனவர்த்தனாய நமக. ஜனப்பிரியாய நமக. ஓம் ஜனாத்யாய நமக. ஓம் சர்வப்பிரியாய நமக. ஓம் ஆனந்த பிரியாய நமக. ஓம் பரமேஸ்வராய நமக. ஓம் மகாலட்சுமி நமக. சக்தி லக்ஷ்மி நமக. அனந்தலக்ஷ்மி நமக. நமக குலதேவாய நமக. இஷ்டதேவாய நமக. அனந்த தேவாய நமக. சர்வதேவாய நமக. சர்வஞாய நமக. சர்வபவாய நமக. சர்வதேவாய நமக. அமதரூபாய நமக. மகாதேவாய நமக. பரமேஸ்வராய நமக. நானாவித மகா குங்குமார்ச்சனாய சமர்ப்பயாமிகே. பொன்னும் பொருளும் தருபவளே போற்றி. ஓம் அன்பும் உதவி தருபவளே போற்றி. ஓம் சாங்கஸ்வரூபணியே போற்றி. ஓம் சகலகலா வல்லபியே போற்றி. ஓம் ருத்ரா இரண்யாயினியே போற்றி. ஓம் பரமேஸ்வரியே போற்றி. ஓம் மகாதேவியே போற்றி. ஓம் ஜனப்பிரியே போற்றி. ஓம் ஜனப்பிரியனியே போற்றி. பிரியனியே போற்றி. ஓம் அமுதரூபணியே போற்றி. வல்லபையே போற்றி. மகாதேவியே போற்றி. சர்வம் பகந்தையே போற்றி. ஓம் அம்சாயினியே போற்றி. ஓம் பரம்பொருளே போற்றி. ஓம் உண்மை முகத்தியாயினியே போற்றி. ஓம் கார்த்தியாயினியே போற்றி. ஓம் கன்யகுமாரியே போற்றி. ஓம் விஷாலமூர்த்தியே போற்றி. ஓம் தத்ருஷாயினியே போற்றி. ஓம் அகதரூபணியே போற்றி. ஓம் அமதரூபணியே போற்றி. மகாகலாயினியே போற்றி. அமதகலாயினியே போற்றி. சக்திகலாயினியே போற்றி. சாமண்டி பிரசன்னியே போற்றி. ஓம் ஜகதாயினியே போற்றி. ஜகதப்பிரியே போற்றி. ஜகதஸ்வரூபணியே போற்றி. அமதன்யே போற்றி. அந்தாயினியே போற்றி. அனந்தாயினியே போற்றி. தரமாயினியே போற்றி. சகசிரநாமன்யே போற்றி. லலிதாம்பியே போற்றி. தனலட்சுமியே போற்றி. தாங்கிலட்சுமி ஈசானலட்சுமியே போற்றி. போற்று. உபதாரூபையே போற்று. சாந்தஸ்வரூபணியே போற்று. ஓம் மகா தேவியே மகா ரூபியே காளியே சூழியே. தேங்காய் உடைக்க சொல்லுங்க. அம்மா தேங்காய் உடைக்க சொல்லுங்க. தேங்காய் உடைக்க சொல்லுங்க. ஓம் மகாதேவியே பராசக்தியே அகஸ்தவல்லியே மகாரூபண்யே வச்சுலாம். தேங்காய் உடைக்க சொல்லுங்க. சதீஷ பாக்கண்ண. மகாவல்லியே மகாரூபண்யே மகாதேவியே சதக்ஷதியே சன்னன்யே சர்வ தேவியே ஆங்காரவல்லியே மீங்காரவல்லியே வீராட்டியே சர்வ ரூப மகா தேவத சர்வ சமர்ப்பயாமயே. ஆனந்த நாளீகண்ட கதலிபல குங்கும அர்ச்சன சமர்ப்பயாமயே.
அதாவது நம் வாழ்வில் கற்றுக்க வேண்டிய மந்திரங்கள் சொல்லுங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரே கபடுவராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத ஏனியும் குடிப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தைகளும் தடைகளும் துளையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தொண்டர் அலையாத மாரியவன் தங்கையே ஆதி கடம்பூர் வாழ்வும் அபிராமியே அகலாத சுகவாணியே அருள்வாய் அபிராமி தாயே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலாய் ஆதி அபிராமி அன்னையின் கடை கண்களே ஆதி அபிராமி அன்னையின் கடை கண்களே. பாட்டு போடுங்களாமா? பாட்டு பாடுறதா பாட்டு பாடலாம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இன்னொருத்தர வீட்டுக்காரன் தின்னா கூட வேகமா வாய் வந்து கோயிலுக்கு வந்து வர மாட்டேங்குது. நல்லா கொஞ்சம் சவுண்டா சொல்லணும். நம்ம இங்க படிக்கிறது தட்டு உள்ள கேட்கணும். இங்க பக்கத்துல வீட்டுக்கே கேட்காதா இருக்குது. பகல பிரதத்தில் இருக்கீங்களா என்னமோ தெரியல. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே. முடிஞ்ச சொல்றது கூட நிறைய கூட தரேன். வேகமா சொல்லுங்க. ஓம் ஓம் சக்தியே 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 ஓம் ஓம் சக்தியே. அம்பாட முடிஞ்சது. நம்ம சிவபெருமான கூப்பிடணும். எல்லாரும் நல்லா வேகமா சொல்லுங்க. ஓம் நம சிவாய நமக ஓம் 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 நம சிவாய நமக ஓம் 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 சிவாய நமக சிவாய நமக ஓம் 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 நம சிவாய நமக
ஓம் சிவாய நமக. 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 ஓம் சரவண பவாய 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 நமக. இந்த சிவராத்திரி என்பது முக்தி தரும் பூஜை. எந்த அளவுக்கு நம்ம கண் முழிச்சு சிவநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்தி தரும். முக்தினா அருள் நிறைய கொடுப்பார். இன்னைக்கு ஒரு நாள் தாண்டவத்தில் இருப்பார். சந்தோஷ தாண்டவம், பால் தயிர் இளநீ திருமஞ்சன் அபிஷேகம். கரும்புசார்னா அவருக்கு ரொம்ப பிரியம். கரும்புசார் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப முக்தியில் இருக்கும்போது நம்ம கண்முழுக்கி அந்த 4 கால ஹோமம் பூஜைலாம் பண்ணி பலன் பெற்றால் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். சிவராத்திரி என்பது கோலோகலமான இயங்களை பெரிய பெரிய ஆலையில் 6 காலம் 12 கால பூஜைலாம் இருக்கு. நம்மளால முடிஞ்சது ஒரு 4 கால பூஜையானது சிறப்பாக செஞ்சு அப்போதான் நமக்கு நிறையா கிடைக்கும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணனே நமஸ்துதே. இது எதுக்கு மந்திரம்னா தீபம் காமிக்கும் போது ஊதுபத்தி காமிக்கும் போது சொல்லிக்கலாம். அதுவும் அம்பாள் கோயிலில் ஒண்டிதான். நீங்கள் போய் சிவன் கோயில் முருகன் கோயிலாம் சொல்லக்கூடாது. அந்த இதுதான் சொல்லி கொடுத்தாலும் என்ன திட்டுவான், பைத்தியம்வான். அம்பாள் கொண்டு தான் சொல்லணும். அம்பாள் மந்திரத்தை சர்வேஸ்வர தேவி அம்பிகா ஹரிமூலன பால அம்பிகா மகாதேவி மகேஸ்வரி அம்பிகானா சித்திரத்துவ, அதாவது சிவனை ஒருநிலைப்படுத்துகிற மந்திரம். பாகத்ராய சம்ருப்த பாகத்ராய விசாரிப்பகே ஜெகதப்பிரபும் பக்தே பார்வதி பரமேஸ்வரோ பிரிய சட்டம். அதாவது சிவபெருமான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் ஒன்றா இருப்பாங்க. நீ சன்னதிக்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ண இவங்க பிரார்த்தனை பண்ணால் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. அதுக்குதான் सर्वं भवन्तो देवस्तादका सर्वग्रादादके सर्वं याहाद वेदो नमन्याः सर्वं ये धुरेवो जददायिगे यत्तं प्रशप्याः यत्तं ये भसददायिगे यत्तं प्रशं मुवज्जाः यत्तं देव तदस्याः ओम शांतये ओम शांतये ओम शांति शांति शांतये ओम